Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு மிக்ஸ்டு தால் சாம்பார் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம காய்கறிகள் வச்சு தான் சாம்பார் சாதம் செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு கட்டி பெருங்காயம் சின்ன பீஸ், ஒரு வரமிளகாய். இன்றைக்கி நம்ம இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு 8 வரமிளகா, 2.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நம்ம வறுத்து பொடியாக்கிக்க போகிறோம். இன்றைக்கி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நான் வீட்டு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கடை சாம்பார் பொடியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 கப் ரைஸ். நான் இன்றைக்கி 3/4 கப் துவரம்பருப்பு, ஒரு பூண்டு பல்லு போட்டு வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, தட்டைப்பயிர் இது எல்லாமே 1/2 கப் எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி, கொத்தமல்லி கொஞ்சமாக, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம துவரம்பருப்பை வேக வச்சுக்கணும். அதுக்கு தனியாக குக்கரில் துவரம்பருப்பை போட்டு மஞ்சத்தூள், ஒரு சின்ன பல் பூண்டு போட்டு ஒரு 5 விசில் வர அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இன்னொரு குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற வச்சுருந்த மற்ற பருப்பு வகைகள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரே குக்கரில் 2 அடுக்கு பாத்திரம் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 2யுமே சேர்த்து வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதனால நான் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட வேண்டாம். உப்பு போடாமலே ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸை தனியாக குக்கரில் ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக பொலன்னு இல்லாமல் கொஞ்சம் குழையாக வேக வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல குழைய வெந்துருச்சு. அதை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா குழைவாயிடும். அதே மாதிரி நம்ம போட்ட பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நிறைய வேணால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம சாம்பார் பொடி மசால் ஜாமான்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, வரமிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக்கிடாதீங்க. இதுதான் நம்ம சாம்பாருக்கு வாசம் கொடுக்கறது. கொஞ்சம் சிவப்பாக வறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலரும் நல்லாயிருக்கும், சாம்பாரோட வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த கலரில் நம்ம எடுத்துகிட்டு இப்போ பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்குவோம். கடுகு நல்லா பொரியணும். அப்போ தான் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயங்கிறப்ப அது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் சாம்பாரோட நல்லா கரைஞ்சிரும். வரமிளகாயும் இப்போ போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை பொடியாக கூட நறுக்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி முழுசாக போட்டாவும் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுடலாம்.
தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காவையும் இதிலேயே போட்டு வதக்கிடலாம். அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நம்ம வதக்கணும் அப்படின்னா. முருங்கைக்காய் கிடைக்கல அப்படின்னா போடணும்னு அவசியம் கிடையாது. போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச சாம்பார் பொடி ஐட்டத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளையும் வீட்டு சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிக்கலாம். அடுப்பை தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம மசாலா சாமான் வந்து ஒரு மாதிரி கருகின வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியையும் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சாம்பாரோட மெயினான ஐட்டமே. நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்ச பொடி தான். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மசாலாலாம் அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிடலாம். நம்ம இந்த பருப்பெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தனியான ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பையும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பருப்பும் போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப திக்காக வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சாம்பார் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெந்திருந்தது. இது கொஞ்சம் நேரம் சாம்பார் பொடி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் சாம்பார் இருந்துச்சு அப்படின்னா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ சாம்பாரை சூடு பண்ணி நம்ம குழைய வடித்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். அதனால் சாம்பார் சூடாக இருக்க சாம்பாரை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். சாதம் வந்து நல்ல குழைய இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு பொங்கல் மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வரன்னு இருக்கிறத விட கொஞ்சம் குழைய இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.